திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரர்கள் கீழ்த்தரமான அரசியல், அநாகரிகமான சொற்களில், உதாரணத்தை சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடிஜி அவர்கள் 29 பைசா கூப்பிடுவாராம். இந்த 29 பைசா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ₹1 இங்கிருந்து வரியை நீங்க வசூல் செய்து கொடுத்தால் மத்திய அரசு 29 பைசா கொடுக்குதுன்னு அவர் சொல்றார். அந்த 29 பைசா தான் என்னன்னு அவர் சொல்லணும் இல்லையா? மத்திய அரசுக்கு நீங்க 6,58,000 கோடி நீங்க அனுப்புனீங்கன்னா 1,58,145 கோடி அவர்கள் திரும்பி தருகிறார்கள். அந்த பணத்தை நீங்க என்ன பண்றீங்க? அது கணக்கு கொடுத்திருக்கீங்களா? கொடுக்கறது கிடையாது. யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. பணத்தை கொடுக்கும் போது அது எவ்வாறு நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்ற கணக்கை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அந்த கணக்கை அவங்க அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா கணக்கு காட்ட முடியாது. ஏன்னா அவங்க ஜெயிலுக்குள்ள இருப்பாங்க, இல்லாட்டி பெயில இருப்பாங்க. பெயிலு ஜெயிலுன்னு மாத்தி இருப்பாங்க. கணக்கு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 8 பைசா, 57 பைசா கேரளா கொடுக்குறாங்க. அந்த 57 பைசா கேரளான்றது 83,500 கோடி தான். அந்த கணக்கு பைசா கணக்கு கிடையாது. நீங்க எஸ்டிஎஸ்டி கலெக்ட் பண்றீங்க, சரக்கு சேவை வரி மாநில அரசு கலெக்ட் பண்ற நீங்களே தான் வச்சுக்கிறீங்க. சுங்க வரி, கஸ்டம் டியூட்டி மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க கலெக்ட் பண்ற வரிய நீங்க என்ன பண்றீங்க அவங்க கேட்கிறேன். அது கணக்கு என்னைக்காச்சும் கொடுத்துருக்காங்கன்னா கணக்கு கேட்டதை கோச்சுவாங்களே. புரட்சி தலைவர் கணக்கு கேட்கும் போது கோச்சுக்கிட்டவங்க தானே இவங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இந்தி கூட்டணின்றது அங்க யார் தலைவர் யாருக்கும் தெரியாது. அங்க பாரத பிரதமர் வேட்பாளரே இங்க கிடையாது. எப்படி இருக்குன்னா கிரிக்கெட் விளையாட்டாலும் சரி, கபடி விளையாண்டாலும் சரி, ஹாக்கி விளையாண்டாலும் சரி, பாஸ்கெட் பால் விளையாண்டாலும் சரி, எந்த ஒரு விளையாட்டை விளையாண்டாலும் சரி, இன்னொரு அணிக்கு ஒரு கேப்டன் இருக்கணும், ஒரு தலைவர் இருக்கணும். அந்த அணிக்கு யார் கேப்டன் தெரியல, யார் அந்த கூட்டணியில் ஆடுறான்னு கூட தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ள பிரிச்சு போய் தனியாவே போட்டிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த நடக்க நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாரத பிரதமரை நாளை நம் தேசத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவனாக நல்ல ஆட்சி இருக்க வேண்டும், நல்ல ஆட்சிக்கு நல்ல தலைவர் இருக்க வேண்டும். அந்த தலைவர் மோடிஜி அவர் இருக்கிறார்கள். 25 ஆண்டுகளில் இந்தியாவை ஒரு வல்லரசாக உருவாக்குவேன் என்று சிறப்பான திட்டத்தை வைத்திருப்பதை மோடிஜி அவர்கள் அறிவித்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனா 50 ஆண்டுகள் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில நாங்க 25 ஆண்டு என்னங்க 10 ஆண்டுல இந்த உலகத்தை மாற்றி காட்ட, தேசத்தை மாற்றி காட்டு சொல்றதுக்கு ஒரு திட்டம் உங்கள்கிட்ட கிடையாது. 100 நாட்கள் ஆட்சிக்கு 100 நாட்களிலே சீரிய திட்டத்தை தீட்டி செயல்படுத்துவேன் சொல்லியிருப்பது மோடிஜி ஆட்சி. 30 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இந்தியாக்காரனா மதிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் 100 மடங்கு கூடியிருக்கிறது. காரணம் யார்? 11வது இடத்தில் இருந்த பொருளாதாரத்தை 5ஆம் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த 5ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடத்துக்கு போயிட்டு 20 வருஷத்துல. ஆக இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து பேசப்பட்டு நம் இளைஞருக்கு ஊட்டி வளர்க்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது. காந்தினா யாருன்னு கேட்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு நாடு. ஏன்னா அவங்களெல்லாம் மறைச்சிட்டு கருணாநிதி, ஸ்டாலின் இந்த மாதிரி தான் இங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. எதை பாருங்க, இவங்க பண்ணாத திட்டத்தை இவங்க படத்தை போட்டுவாங்க. இலவச ரேஷன் யார் கொடுத்தா கேட்டா மாநில அரசு கொடுத்து நீங்க அனுப்பிங்க. கொடுத்தது யார் தெரியுமா உங்களுக்கு? 32 ரூபாய்க்கு நேரடி கொள்முதல், விவசாயிடம் நேரடி கொள்முதல் செய்து இடைத்தரகர் இல்லாமல் அந்த விவசாயிடம் 32 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய்க்கு மாநில அரசு கொடுக்குறாங்க அரசு. அந்த 3 ரூபாய்க்கு அரிசியை வாங்கி உங்களுக்கு இலவசம் கொடுக்கிறார். ஆனா கொடுத்தது யாரு? 32 ரூபாய்க்கு வாங்கி 29 ரூபாய் செலவழிச்ச மோடியின் ஆட்சி தான் அந்த இலவச அரிசி. தாமரை சின்னத்தில் வாக்களித்து 400க்கு மேல் தேசத்தில் அனைத்து இடங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். இங்கு அதற்கு எல் முருகன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றி பெற செய்து எதிர்த்து நிற்கின்ற 2G ஊழல்காரரை தோற்கடிக்க வேண்டும். தோற்கடித்து கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி மறந்துடாதீங்க. தேர்தல் நாள் 19 காலையிலே போயிருங்க. கணவனுக்கெல்லாம் காபி டீ போட்டு சீக்கிரமா போட்டு கொடுத்துருங்க. போட்டு முடிச்சு தேர்தலில் போயிட்டு முதல்ல ஓட்டு போட்டுருங்க. வேல் முருகன் அவர்களை சிறந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே மந்திரியா இருந்துட்டு இருக்காங்க. அவர் உறுதிப்படுத்தி உங்களுக்கும் மத்திய ஆட்சிக்கும் ஒரு பாலம் இருக்க வேண்டும். நீங்க எடுத்து சொல்றதை போய் சொல்கின்ற அளவுக்கு அவர் இருக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய வலிமை புரிந்தவர், ஆற்றல் மிகுந்தவர் எல் முருகன் அவர்களுக்கு தாமரத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.